Hello students, 11th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ் டீடைல்ஸ்லாம் பார்க்க போறோம். 6 மார்க் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு 3 6 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதாவது ஆ அல்லது ஆ அப்படின்ற ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இந்த 6 கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஆப்ஷன்ல எழுதும் பொழுது எது ஈஸியா இருக்கோ, எது மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கோ, பாயிண்ட்ஸ் கொடுத்து நோட்ஸ் எழுதுற மாதிரி இருக்கோ, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்க செலக்ட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 மார்க்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபுல் மார்க்ஸ் வந்து நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணும்பொழுது அந்த 2 கொஸ்டின் இது அல்லது அதுன்னு கொடுக்குறாங்களே அந்த 2 கொஸ்டின்ஸ்ல எந்த கொஸ்டின்ஸ் எழுதுனா நமக்கு ஒரு மேக்சிமம் ஒரு 2 பேஜஸ் ஆச்சும் ஒரு லாங் ஆன்சர்ஸ்க்கான ஆன்சர் கீ வந்து வரும் அப்படின்னு தோணுது அப்படின்னா அந்த நோட்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நீட்டா இருந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கான கீ பாயிண்ட் உள்ள இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 6 மார்க்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த 6 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்றாங்க. ஸோ டோட்டலா 6 கொடுத்துட்டு இது அல்லது அது, அதாவது ஆ அல்லது ஆன்ட்டு 2 கொஸ்டின் கொடுத்து அதுல உங்களை சூஸ் பண்ணி எழுத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வித் சாய்ஸ்லயும் சரி வித்தவுட் சாய்ஸ்லயும் சரி நம்ம ஈஸியா எப்படி அந்த 3 டீடைல்ஸுமே அந்த 6 மார்க் கொஸ்டின்ஸ் 3யுமே வந்து எப்படி ஈஸியா நம்ம வந்து அட்டன் பண்ணி எழுதலாம் அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் வீடியோ. முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ், அதாவது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க டீடைல் ஃபுல்லா அட்டன் பண்ணிடலாம். வித்தவுட் சாய்ஸ்லயும் சரி வித் சாய்ஸ்லயும் சரி. கொஸ்டின் பேப்பர் டஃபா வருது அப்படின்னா கண்டிப்பா வித் சாய்ஸ்ல கூட நீங்க அட்டன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. தொடர்ச்சியா நான் வந்து கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு எதெல்லாம் வந்து கண்டிப்பா படிச்சே ஆகணும் அதையும் நான் சொல்றேன். அந்த பிடிஎஃப்ல இருக்க மொத்த கொஸ்டின்ஸும் படிங்க. அதுல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? சோ அந்த டாப் 10 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத இமிடியேட்டா பாத்துருவோம். 11th தமிழ் பொது தேர்வுக்கு வரக்கூடிய 100% இம்பார்ட்டன்ட் டாப் மோஸ்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ். டோட்டலா வந்து டீடைல்ல நீங்க 18க்கு 18 மார்க்ஸ் கன்ஃபார்ம் வாங்க முடியும். சரிங்களா? நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சுக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு டாப் 10 கொஸ்டின்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு நான் டாப் 10 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க படிக்கும் பொழுது கன்ஃபார்ம் வந்து உங்களால பப்ளிக்ல டீடைல்ல ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம ஃபுல்லா எழுதி உங்களால அந்த 18 மார்க்ஸையுமே அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா வந்து சயின்ஸ் குரூப்புக்கும் ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்றோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. தொடர்ச்சியா 12க்குமே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மூல முடுக்கலாம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா ஸ்கூல்லயும் போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கண்டிப்பா பிள்ளைங்களா சீரியஸா சொல்றேன், இதுல இருக்க கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா நீங்க 100% உங்களால டீடைலா அட்டன் பண்ண முடியும். சோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத பாத்துருவோமா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீவீர் அறிவன யாவை? வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கோல்டன் கொஸ்டின். இயற்கையை போற்றும் கவிதைகளாக ஆத்மா நாம் கவிதைகள் விளங்குவதை நிறுவுக. தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர் என்பதை நிறுவுக. சிம்போனி தமிழரின் சிறப்புகளை விரிவாக எழுது. அவர் இசைத்தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் விருதுகள் பற்றி குறிப்பிடுக. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின். தமிழர் வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வோடும் முத்துலிங்கத்தின் திணைப்பாகுபாடு எவ்வாறு இணைக்கப்படுகிறது? இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின். திருமலை முருகன் பள்ளு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்கவும். இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ். அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. கோல்டன் கொஸ்டின்ஸ். நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்வீர்கள் என்பதை விவரிக்கும். கோல்டன் கொஸ்டின். இயற்கையோடு ஏந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு ஏந்தி இருந்தன இக்கூற்றினை மெய்ப்பிக்கவும். இதுவும் கோல்டன் கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்தது யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவீர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. இது இம்பார்ட்டன்ட். மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என உமறு புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. இது இம்பார்ட்டன்ட்.
சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக இம்பார்ட்டன்ட். பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சம் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை பற்றி விவரிக்க இம்பார்ட்டன்ட். கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பொருத்துவதை விளக்கி எழுதுக. இது கோல்டன் கொஸ்டின். நர்த்தகி நடராஜன் நேர்காணல் வழி அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. இது கோல்டன் கொஸ்டின். ஸோ இந்த 15 கொஸ்டின்ஸ்ல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10 கொஸ்டின்ஸ் கோல்டன் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 10 கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற மற்ற அந்த 5 கொஸ்டின்ஸ் படிங்க. டோட்டலா 15 கொஸ்டின்ஸ் இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 100% உங்க பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான வேற என்ன சப்ஜெக்ட்க்கு இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா தொடர்ச்சியா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு நான் போட்ட வீடியோஸ்க்குலாம் வந்து திரும்ப வந்து வீடியோஸ் போட சொல்லி கமெண்ட் பண்றீங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா தோணுச்சு அப்படின்னா அப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேண்டான விட்டுருங்க. சரிங்களா? சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாதான் நம்ம தொடர்ச்சியா போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரெகுலரா வரும். அதே மாதிரி 11க்கான வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸை 11க்கானது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் சொல்ல தவறாம இருங்க. ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கல்வி விஜி சேனல் வளர்த்து விடுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.